இங்க ஒருத்தவங்க ஜாப் இன்டர்வியூக்காக போயிருப்பாங்க. இப்ப நெறைய கம்பெனிஸ்க்கு போயாச்சு. ஆனா யாருமே வந்து வேலை குடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றாங்க. அப்படிதான் ஒரு கம்பெனில ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களா, இப்ப வெளிய எந்திரிச்சு வரும்போது இவங்க வந்து அவங்களோட ஃபோன உள்ளயே விட்டு வந்திருப்பாங்க. அத எடுக்கலான்ட்டு போறப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்க எப்ப வேணாலும் எனக்கு இந்த வேலை வேணாம், குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நின்னுடுவாங்க. இவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபோன் எடுக்க போனவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் உங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாதா, குழந்தையே பொறுக்காதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க அதோட மட்டும் நிறுத்தவே இல்ல. நிறைய கம்பெனிஸ்க்கு ஏறி ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. இப்ப கடைசியா ஒரு கம்பெனிக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நாங்க எப்படி உங்களை நம்பி வேலை கொடுக்க முடியும், அதுவும் வந்து இது டைரக்டா கிளைண்ட் கூட வந்து இன்டராக்ட் பண்ற வேலை தான், எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ வந்து ஏன் ஹேண்டில் பண்ணது கிடையாது, நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன் இருந்தது கிடையாது, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன், கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கேன், மல்டி டாஸ்கிங்லாம் நிறையவே பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மேல இருக்கிற அந்த ஒரு கண்ணோட்டமே அப்படியே மாறி போயிடும். அதோட மட்டும் இல்லாம நான் இந்த கம்பெனி இன்னும் சுத்தி இருக்கிற எல்லா கம்பெனிஸோட டேட்டாஸையும் எடுத்துட்டு ஃபுல்லா அனாலிட்டிக்ஸ்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வர எந்த சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேலஞ்சஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாப்க்காக. அதனால அடுத்த நாள் கால் பண்ணிட்டு உங்களுக்கே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களும் வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பாங்க. சேலரி வந்துருச்சு, ஆனா போனஸ் வரவே இல்லை. மறுபடியும் அவங்களோட மேனேஜர் கிட்ட போயிட்டு எதுக்கு எனக்கு போனஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறப்போ, போனஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ணிரலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம இப்போ ஒரு மேல் எம்ப்ளாயி ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து அதே வேலையை தான் செய்யறாங்க, அப்போ ஒரே சம்பளத்தை தான் கொடுக்கணும். ஆனா மேல் எம்ப்ளாய்க்கு ஜாஸ்தியான சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம போனஸும் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அதே வேலையை செய்யறதுக்கு வந்து கம்மியான சேலரி தான் கொடுக்குறாங்க, போனஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறப்போ, இங்கே இப்படி தான் நடக்கும், நியாயம் அநியாயம்லாம் நீங்கள் பேசுறீங்கன்னா கிளம்பிடலாம், உங்களுக்கு இந்த வேலை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஆட்டிடியூடாகவே பேசுவாங்க.